இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபிசிக்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு செக்ஷன் டி 25 மார்க்ஸ் செக்ஷன் 5 மார்க்ஸ் லாங் ஆன்சர் செக்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸை குவிக்காக ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். 5th லெசனில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் what is emission spectrum and what are the different types of emission spectrum. ஏற்கனவே இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, what are the different types of absorption spectrum. இப்போ நம்ம பார்க்க போகிறது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் அவங்க எதிர்பார்க்குற ரொம்ப முக்கியமான வேர்டு வந்து செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா லைட் தன்னாலே லைட் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் வெளியில அந்த ஸ்பெக்ட்ரத்தை கொடுக்கும்போது அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு பேர் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ தே வில் எக்ஸ்பெக்ட் வாட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ங்கிறத டீட்டெயிலாக எழுதிருக்கியாங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. When the spectrum of a self-luminous source is taken, we get emission spectrum. Each source has its own characteristic emission spectrum. ஸோ எந்த லைட்டாக இருந்தாலும், இப்போ சோடியமாக இருக்கட்டும், இல்லை மெர்க்குரியாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ரஜன் ஹீலியம், இந்த மாதிரி எதாக இருக்கட்டும், அது எந்த சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகுதோ அந்த சோர்ஸோட கேரக்டரிஸ்டிக் நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் what are the 3 types of emission spectrum நம்ம மென்ஷன் பண்ணிடணும். continuous emission spectrum, line emission spectrum and band emission spectrum. நீ இந்த பேர் எழுதிட்டாலே உனக்கு 1.5 மார்க் வந்துடும். 5 மார்க் செக்ஷன்ல you can easily score 1.5 marks. continuous emission spectrum னா என்ன? continuous emission spectrum is also called as continuous spectrum. light from an incandescent bulb or incandescent lamp ல இருந்து வரக்கூடிய filament bulb ல இருந்து வரக்கூடிய லைட்டை prism வழியா பாஸ் பண்ணும்போது அதுல நமக்கு எல்லா கலர்ஸுமே கிடைக்குது. எதுவுமே அதுல ஒரு பிரேக்கே இல்லாம வயலட்ல ஆரம்பிச்சு இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு வழியா ஃபுல் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்பெக்ட்ரத்தை தான் நம்ம கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் இஸ் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆர் லைன் ஸ்பெக்ட்ரம். சப்போஸ் லைட் ஃப்ரம் அ ஹாட் கேஸ், ஒரு கேஸை வந்து ஹீட் பண்ணிட்டு எக்ஸைட் பண்ணிடணும், அதை ஒரு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு கொண்டு போய் அது திருப்பி டீஎக்ஸைட் ஆனோடனே அதுல இருந்து ஒரு லைட் வேவ் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரமா நமக்கு ஒரு வேவ் லெங்த் ஆர் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய லைனை தான் நம்ம லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆர் லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். என்ன எழுதணும் அப்ப நீ, லைட் ஃப்ரம் அ ஹாட் கேஸ் இஸ் allowed to pass through a prism. இங்க என்ன பண்ணினோம், ஃபிலமெண்ட் லைட்ல இருந்து வரக்கூடிய லைட்டை பிரிசம்ல பாஸ் பண்ணினோம். இங்க ஹாட் கேஸ்ல இருந்து வரக்கூடிய லைட்டை பிரிசம் வழியா பாஸ் பண்ணும்போது you will get a line spectrum. லைன் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஏன் டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்? ஒரு லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்காது, அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வித் அ கேப். அதனால திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இதை மென்ஷன் பண்ணாலும் தே வில் கன்சிடர் தட் யூ ஹவ் ஸ்டடிட் வெரி வெல். அண்ட் இதுக்கு என்ன காரணங்கிறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணோம். இட் இஸ் டியூ டு தி எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட். எலிமெண்ட்ல ஆட்டம் மட்டும் தான் இருக்கும். எலிமெண்ட்னா ஏதாவது ஒரு சிங்கிள் பர்டிகுலர் கேஸ், ஹைட்ரஜன், ஹீலியம், இந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸோட ஆட்டம் எக்ஸைட் ஆகி டீஎக்ஸைட் ஆகும்போது தான் உனக்கு லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வரும். திஸ் தே வில் எக்ஸ்பெக்ட் வெதர் யூ ஹவ் ரிட்டன் இன் அண்டர் திஸ் செக்ஷன் ஆர் நாட். அதே மாதிரி பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், நிறைய லைன் ஸ்பெக்ட்ரம் சேர்ந்து பக்கத்துல நெருக்கமா வந்ததுக்கு பேர் தான் பேண்ட். ஸோ நிறைய லைன் ஸ்பெக்ட்ரம் நெருக்கமாக வரும்போது இட் பிகம்ஸ் அ பேண்ட் ஸ்பெக்ட்ரம். அங்கே எப்படி எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஆட்டம் எழுதினியோ, இங்கே எக்ஸைட்டேஷன் ஆஃப் மாலிக்யூல் அப்படின்னு நீ எழுதணும். அப்போ மாலிக்யூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அமோனியா. அமோனியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் a gas, NH3, நைட்ரஜன் ஹைட்ரஜன் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் தான் அமோனியா. ஸோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி spaced spectral lines which overlap over each other. It is due to the excitation of molecules. So that is about emission spectra and what are the 3 types. Emission spectra is continuous, line and band spectra. இங்க மென்ஷன் பண்ண வேண்டியது எல்லா wavelength or எல்லா frequency இருக்கும். இங்க particular wavelength or particular frequency இருக்கும், excitation of atom. இங்க எழுத வேண்டியது continuous line spectrum which are overlapping over each other. It is due to the excitation of molecules. So keep watching. We are focusing on 25 marks section for your board exams. Thank you.